சார் அவருக்கு பயங்கர பெயின் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல பாஸ். அவர் வந்து இல்ல பிடிவாதமா இப்ப ஒரு போலிங் கோச் எடுக்கிறார் பாஸ். டிசிஷன் ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ். அதுல மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி எப்படியுமே கோச் கிட்ட பேசுவாங்கல்ல. அப்ப பெங்களூர்ல நியூசிலாந்து அகைன்ஸ்ட் எதுக்கு போய் பேட்டிங் ஆனீங்க? அங்க ஆரம்பிச்ச டவுன்ஃபால் கண்டினியூஸா 3 மேட்ச். இட் கிரியேட்டட் ஹிஸ்டரி, நெகட்டிவ் ஹிஸ்டரி. அது எதுக்கு தேவைன்னு நான் கேட்கிறேன். இப்ப மானிய மார்க்ல கொண்டு வந்திருக்கீங்க. மானிய மார்க்களுக்கு தெரியாதா யாருக்கார் போட்டா கஷ்டம் அடி அவ்வளவு டால் 6'5" ரைட். அவர் சொல்ல வேணாமா ஷமிக்கு என்ன போடணும்னு? இல்லையே. சரி, பேட்டிங் கோச் ஒருத்தர் இருக்காரு. அந்த பேட்டிங் கோச் ஆஸ்திரேலியால பேக் ஃபுட்ல வரணும்னு சொல்ல வேணாமா? இப்ப இந்த ஏரியாஸ்ல நீங்க கோட்டை விட்டு கண்டிஷன்ஸ் இந்தியாவுக்கு சூட் ஆகிற கண்டிஷன் நான் கிரெடிட் எடுக்கவே இல்லை. வின் இஸ் டாப் கிளாஸ் வின். பட் எனக்கு கண்டிஷன் சூட் ஆகிற இடத்துல மட்டுமே தான் நான் வின் பண்ணுவேன்னா அப்ப அதுல கோச்ல என்ன பெருமை இருக்கு? உனக்கு அட்வான்ஸா நடக்கிற கண்டிஷன் இங்கிலாந்துல ஸ்பிங், ஆஸ்திரேலியால பவுன்ஸ், ஃபயரி பேஸ் சவுத் ஆப்பிரிக்கா கட்சி அந்த இடத்துல போய் நீங்க ஜெயிச்சீங்கன்னா அப்ப நீங்க காமிங்க எங்களுக்கு சாதகமாவே இல்லை கண்டிஷன்ஸ் இருந்தாலும் என் டீமை ஜெயிக்க வச்சேன் அப்படின்னு காலர் தூக்கி கொடுத்தா ரைட்.